தேர்தல் பத்திர விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என கூறினார். திண்டுக்கல்லில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஆன்லைன் ரம்மி விளையாடி சொத்தை இழந்து நடுத்தருக்கு வந்து குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிரும் போயிட்டது. ஆக இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்தது என்று கண்டறியப்படும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழிங்க. ஸ்டாலின் நீங்க நலமான்னு கேட்கிறார். யார் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தெரியும். அதையாவது யோசனை பண்ண வேண்டாம். ஒரு அரசியல்வாதியா இருக்கிறமே, மக்கள் இப்படி துன்பப்பட்டு இருக்காங்களே, இந்த நேரத்தில் போய் நலமான்னு கேட்டா மக்கள் கோபப்பட மாட்டாங்களான்னு ஒரு சிந்தனை கூட இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் மலிந்து விடும். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் 3 கரெக்டா செய்யறாங்க.